வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். கவரைப்பேட்டையில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தனியார் கல்லூரியின் பெண் பணியாளர்கள் 2 பேர் உடல் நசுங்கி பலியானார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரைப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் தனியார் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் கவரைப்பேட்டை சம்பந்தம் நகரில் வசித்து வந்த விஜயா வயது 50, சோம்பட்டு கிராமத்தை சேர்ந்த நந்தினி வயது 40 ஆகிய இருவரும் சமையல் கூடத்தில் உதவியாளர்களாக பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் இன்று வேலை முடிந்ததும் இருவரும் ஒரே மோட்டார் சைக்கிளில் கவரைப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். கவரைப்பேட்டை அருகே சென்றபோது பின்னால் வந்த லாரி ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இந்த விபத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த 2 பெண்கள் மீதும் லாரி ஏறியது. மேலும் இருசக்கர வாகனமும் லாரியில் சிக்கிக் கொண்டது. சுமார் 20 மீட்டர் தூரம் லாரியில் சிக்கி இருசக்கர வாகனமும் 2 பெண்களும் இழுத்து வரப்பட்டனர். இந்த விபத்தில் 2 பெண் பணியாளர்களும் உடல் நசுங்கி இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த கவரைப்பேட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பலியான 2 பெண்களின் உடல்களையும் மீட்டு பொன்னேரி அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்துக்கு காரணமான லாரி டிரைவரை கைது செய்தனர். லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.